அடுத்ததாக நம் கோபத்தை கையாளுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். கோபத்தை ஒரு எதிரியாக பார்க்காமல் நம் உடலுக்குள் ஏற்படும் ஒரு சக்தி மாற்றமாக பார்க்க வேண்டும். கோபம் வரும்போது நம் இதயம் வேகமாக துடிப்பது, உடல் சூடாவது, சீரற்ற மூச்சுக்காற்று போன்ற மாற்றங்களை கவனிக்கத் தொடங்க வேண்டும். நாம் அதை அடக்க முயலாமல் ஒரு சாட்சியாக கவனிக்கும்போது கோபத்தின் வேகம் தானாகவே குறையத் தொடங்கும். ஏன் என்பதை விட என்ன நடக்கிறது என்று கவனிக்க வேண்டும். உதாரணமாக, கோபம் வரும்போது அவர் ஏன் இப்படிச் சொன்னார் என்று யோசிப்பது நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்றது. அதற்கு பதிலாக, இப்போது என் மனநிலை எப்படி இருக்கிறது? நான் ஏன் காயப்பட்டதாக உணர்கிறேன் என்று நம் உணர்வை மட்டுமே ஆராய வேண்டும். கோபத்தை அடக்குவது தவறு. அதே சமயம் அதை மற்றவர்கள் மீது கொட்டுவதும் தவறு. எனக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். நீ என்னை அவமானப்படுத்தி விட்டாய் என்று சொல்வதற்கு பதிலாக, நீ அப்படிச் சொன்னது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்று நம் உணர்வை வாய் திறந்து கூற வேண்டும். இது மோதலை தவிர்த்து நம் பக்க நியாயத்தை புரிய வைக்கும். கோபம் என்பது தேங்கி நிற்கும் ஆற்றல். நமக்கு உடல் ரீதியான சவால்கள் இருந்தால் கைகளை இறுக்கி பிடித்து மெதுவாக தளர்த்துவது அல்லது ஆழ்ந்த சுவாசத்தை மேற்கொள்வது போன்றவை நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். மனதிற்கு பிடித்த இசை அல்லது அமைதியான சூழல் அந்த ஆற்றலை திசை திருப்ப உதவும். பெரும்பாலான கோபங்கள் நான் நினைத்தது போல மற்றவர்கள் நடக்கவில்லை என்ற புள்ளியிலிருந்தே தொடங்குகின்றன. உலகம் நம் விருப்பப்படி இயங்காது என்பதை ஆழமாக புரிந்து கொள்வது தேவையற்ற கோபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். வார்த்தைகளை விடுவதற்கு முன் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நிமிட இடைவெளி பல விபரீதங்களை தடுத்துவிடும். எதிரில் இருப்பவர் ஏன் அப்படிச் செய்கிறார் என்ற கோணத்தில் யோசித்தால் கோபம் மெல்ல மெல்ல பரிதாபமாகவோ அல்லது புன்னகையாகவோ மாறிவிடும். கோபம் என்பது ஒரு நெருப்பு. அதை வைத்து உணவும் சமைக்கலாம், காட்டையும் எரிக்கலாம். பிறர் நலம் எனும் உணவை சமைக்க அந்த நெருப்பை பயன்படுத்தினால் நாம் பார்த்தது போல கோபமும் ஒரு காதலாக, ஒரு தெளிவு தரும் ஒளியாக மாறும். அடுத்ததாக